सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। भज गोविंदं गोविंदं भज मूढ़मते। संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुष्कृंकरणी। मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वम्। मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। काते कान्ता धनगत चिन्ता पातुलकिं तव नास्ति नियन्ता। त्रिजगति सज्जन संगति रेखा भवति भवार्णवतरणे नौका। जटिलो मुंडी लुंजित केशः काषायाम्बर बहुकृतवेषः। पश्यन्नपि च न पश्यति मूढः उदरनिमित्तं बहुकृतवेषः। भज गोविंदं गोविंदं भज मूढमते। गोविंदं भज मूढमते। मूढ़ जहिहि धन आगम तृष्णा। தனம் ஆகம வர வேண்டும் பெருக வேண்டும் என்கின்ற திருஷ்ணாம் பேராசையை மூட மனமே ஜகிஹி விட்டு விடுவாயாக. அந்த எண்ணத்தை விடுவாயாக. எதனால் விட வேண்டும்? பல காரணங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். செல்வங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை அனைத்தையும் பார்த்து கொண்டு வருகின்றோம். செல்வங்களை நாம் சேர்க்க போகின்ற நேரத்திலே நமக்கு நாட்கள் உருண்டு போவது கூட தெரியவில்லை. பருவங்கள் கடந்து போவது கூட தெரிவது இல்லை. ஆயுள் அழிந்து போவது கூட தெரிவது இல்லை. காலன் நம்மை சதா துரத்திக் கொண்டே இருக்கிறான் என்பதை கூட அறியாமல் இருக்கின்றேன். மனதிலே சதா கவலையும் பயம் துக்கமும் இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கு உண்டான வழிமுறை என்ன என்று தெரியாமல் நான் காற்றை போல சுழன்று கொண்டு வருகின்றேன். வாத்துல கிந்தவ நாஸ்தி நியன். இதே மனோபாவத்துடன் கூடி ஒருவன் செல்வங்களை மீட்டு செல்வங்களுக்கு பின்னாடி சென்று தன்னால் செல்வங்களை சேர்க்க முடியவில்லை, அதற்காக தனக்கு இயலாமை என்பது வந்துவிட்டது என்கின்ற காரணத்தினாலே செல்வத்தை திறந்து விட்டு ஒருவன் ஆசிரமத்தை மாற்றிக்கொள்ளலாம். கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து வானப்பிரஸ்த ஆசிரமம் அல்லது வானப்பிரஸ்த ஆசிரமத்திலிருந்து சந்நியாச ஆசிரமமோ ஒருவன் மேற்கொள்ளலாம். செல்வத்தை ஈட்டக்கூடிய அருகதை எனக்கு இல்லை, ஆகினாலே நான் இந்த ஆசிரமத்துக்கு போகிறேன் என்று ஆசிரமங்களை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே அந்த பொருளை பற்றியே சிந்தனை இருந்தது என்றால், ஆசை இருந்தது என்றால், அவர்களால் தான்
எந்த ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிறார்களோ அந்த ஆசிரமத்தினுடைய தர்மத்தை அவர்களால் முழு மனதுடன் பின்பற்ற முடியாமல் செய்ய முடியாமல் போகின்ற காட்சி. காரணம் என்ன? மனதிலே பொருள்களை பற்றின சிந்தனைதான் வியாபித்திருக்கிறது. அதை பெற முடியவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கம், எல்லோரும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே என்று ஒரு பொறாமை, தன்னால் ஈட்ட முடியவில்லையே என்கின்ற ஒரு எண்ணம். அப்ப என்ன பண்ணுவது? ஆசிரம தர்மத்தை மாற்றிவிட்டால் செல்வங்கள் தன்னை தேடி வரும். அதை வைத்துக் கொண்டு நாம் இன்பமாக வாழலாம். இந்த ஒரு எண்ணம் நம்மிடம் இருந்தால் இருக்கலாம் என்று சிந்திக்கிறார்கள். இயலாமையின் காரணத்தினாலே பொருள்களுக்கு பின்னாடி போகாம். ஒரு சாரார் எல்லா தகுதியும் இருந்தும் பொருள்களுக்கு பின்னாடி செல்லும். அது கொடுக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். செல்வங்களால் தான் தனக்கு அங்கீகாரம் கிடைக்கின்றது. உலகத்திலே செல்வத்தை தான் உலகம் மதிக்கிறது. ஆகையினாலே நாம் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் செல்வத்தையே நாம் பிரதானமாக கொண்டு செல்வத்தை வைத்துக் கொண்டு நமக்கு அங்கீகாரமும் அதன் மூலமாக நமக்கு ஒரு இன்பகரமான வாழ்க்கையும் கிடைக்கட்டும் என்று முயற்சி எடுத்து வரக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை இந்த பாடல்ல என்ன பண்ணுகிறார்? இப்பேற்பட்ட வாழ்க்கை முறையிலே நான் இருந்தாலும் என்னுடைய மனதிலே அர்த்தத்தை பற்றின விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் நான் முழுமையாக அமைதியை பெற முடியாது. இறைவனிடத்திலே எனக்கு மனம் நாட்டம் கொள்ளாது. பக்தி என்பது வராது. அங்கம் கலிதம் பலிதம் முண்டம், அது அடுத்த பாடலே வருகிறது. இங்க சொல்லுகிறார் ஜட்டிலோ முண்டி. இதெல்லாம் விதவிதமாக இருக்கக்கூடிய ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய மதங்களிலே இருக்கக்கூடிய வழிமுறை. ஜடையை தரித்திருக்கிறார்கள். ஜட்டிலகா ஜட்டிலகா ஜடாதாரியாக இருக்கிறார்கள். முண்டி மொட்டை எடுத்துக் கொள்கிறார்கள், முண்டனம் பண்ணிக் கொள்கிறார்கள். ஒரு சாரார் ஜடை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஒரு சாரார் ஜடையை இல்லாமல் செய்து கொள்கிறார்கள். முடியை முழுவதும் வெட்டிக் கொள்கிறார்கள். ஒரு சாரார் துஞ்சித கேசகா, ஒரு மதத்திலே முடியை குலுங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். முடி வளர்ந்தது என்றால் அதை பிடுங்கிக் கொண்டே, தலையிலும் சரி முகத்திலும் சரி முடிகள் வளர விடாமல் பிடுங்கிக் கொண்டே இருப்பார்கள். லுஞ்சித கேசகா. காஷாயாம்பர பகுகிருத வேஷம். அம்பரம் என்றால் ஆடை. காஷாயாம்பரம், காஷாயத்தை உடுத்திக் கொண்டு வாழக்கூடியவர்கள். இவ்வாறு விதவிதமான மதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு உண்டான மார்க்கத்தை பின்பற்றினாலும் இவர்கள் அந்த மார்க்கத்திற்கு வந்து அந்த வழிமுறையை பின்பற்றி குருகுலத்திலே இவர்கள் முறையாக குருவிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றாலும் பஷ்யன் அபி, இவர்கள் குருவிடத்திலிருந்து ஞானத்தை கற்கும் கூட, அதனுடைய அறிவை தன்னிடம் வைத்தும் கூட ந பஷ்யதி, அந்த உண்மையை அறிந்து கொள்ளாமல் தான் இருப்பார்கள். இந்த உண்மையை உணராமல் தான் இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு உள்ளே இன்னும் உலகத்தை பற்றின விஷயங்களை பற்றின அர்த்தத்தை பற்றின ஆசை, அதை அனுபவிக்க வேண்டும், அதை பெற வேண்டும், அதை முழுமையாக தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கின்ற வரை பஷ்யன் அபி, அறிவை கொண்டு இவர்கள்
பார்த்தாலும் அதை உணராதவர்களாயின பஷ்யதி, உண்மையை அறிந்து இராமல் இருப்பார்கள். அப்போ இவர்கள் எப்படி வாழ்வார்கள் இந்த உலகத்திலே? பகுகிருத்த வேஷா, வேஷங்கள் போட்டுக் கொள்கிறார்கள், விதவிதமான வேஷங்களை தரித்துக் கொள்கின்றோம். பகுகிருத்த வேஷம், பலதரப்பட்ட வேஷங்களை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக? உதர நிமித்தம். உதரம் என்றால் வயிறு, உதர நிமித்தம் வயிற்று பிழப்பை முன்னிட்டுக் கொண்டு ஆசிரம தர்மத்தை மாற்றி இருக்கிறோமே தவிர, அறிவை பெற்றிருந்தாலும் கூட இவர்கள் அர்த்தத்துக்கு பின்னாடி போவதிலிருந்து விடுபட்டவர்களாக தெரியவில்லை. இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்றால், மனதை முழுமையாக நான் பகுத்தறிந்து பார்த்து அதில் இருக்கின்ற தோஷங்களை எல்லாம் நான் புரிந்து கொண்டு அதன் மூலமாக வைராக்கியம், முழு வைராக்கியம் ஏற்பட்டு அதன் மூலமாக நான் ஞான பாதைக்கு வந்தால், அப்பொழுது எனக்கு ஞான பாதை, அந்த ஞானம் கொடுக்கின்ற அனுபவங்கள் ஆனந்தத்தை கொடுக்கும். இல்லாது போனால் என்ன ஆகும்? நான் இந்த பாதைக்கு வருவேன், தகுதி இல்லாமல் வருகிறேன், ஆசிரம தர்மத்தை எடுத்துக்கொண்டு விட்டேன், படிக்கவும் செய்கின்றேன், ஞானமும் வருகிறது, ஆனால் அதனுடைய அனுபவத்தை நான் உணராமல் மீண்டும் எங்கே போகிறேன் என்றால், மீண்டும் அர்த்தத்தை நோக்கியே என்னுடைய மனம் போனது என்றால், எந்த வகையிலும் அந்த மனிதனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த ஆசிரம தர்மத்தினாலும் அந்த ஞானத்தினாலும் இப்பேற்பட்டவர்கள் கவலையுடன் இருப்பார்கள், பயத்துடன் இருப்பார்கள், பொறாமையுடன் இருப்பார்கள், ஆசை கோபத்துடன் இருப்பார்கள், பந்தத்துடன் இருப்பார்கள். அந்த உணர்வுகள் எல்லாம் தவிர்க்க முடியாதவையாக இவர்களும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு பிரம்மனை தியானித்தல் ந பஷ்யதி. இவர்களால் பிரம்மனை அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தியானிக்க முடியாது. அப்போ நான் இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஆசிரமங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவது? என்னுடைய மனதை நான் சரியான முறையிலே வாதுல கிந்தவ நாஸ்தி நியந்தா, சரியான முறையிலே நியந்தாவாக கட்டுப்படுத்தக்கூடியவனாக, ஒழுங்குபடுத்தக்கூடியவன, சரியான சிந்தனை உடையவனாக என்னுடைய மனதை நான் ஆக்கிக் கொண்டால், அதுதான் எனக்கு உண்மையை நோக்கி அழைத்துக் கொண்டு போகக்கூடிய சாதனமாக இருக்குமே தவிர, உண்மையை உணர வைக்கக்கூடிய சாதனமாக இருக்குமே தவிர, இயலாமையின் காரணத்தினாலே அல்லது அங்கீகாரம் கிடைக்கின்றது உலகத்திலே, செல்வங்களை வைத்துக் கொண்டு ஆயினால் இந்த ஆசிரமத்துக்குனால் நிறைய மரியாதை கிடைக்கின்றது, வேலை செய்யாமல் நிறைய செல்வங்களை எல்லாம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்துடன் வந்தால், அதனால் பொருள்கள் வந்து சேரும். என்னுடைய மனதிலே ஞானத்திற்கு உண்டான பக்குவம் இருக்குமா? உண்மையை என்னால் அமைதியாக கொண்டு தியானிக்க முடியுமா என்றால், இதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்கிறது. என்ன என்றால், எப்பொழுதெல்லாம் மனமானது ஒன்றை பெற முடியவில்லை என்று வருகின்ற நேரத்தில் அதன் பால் வெறுப்பு கொள்கிறது, அல்லது ஒன்றை நாம் பெற வேண்டும் என்று வருகின்ற நேரத்தில் அதற்கு யாராவது தடைகள் செய்கிறார்கள் என்றால், அப்பொழுது நமக்கு அவர்கள் பால் கோபம் வருகிறது. அப்பொழுது நாம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு சிந்தித்து பார்த்தோம் என்றால், உடனடியாக நம்முடைய மனம் என்ன முடிவெடுக்கும்? இங்கிருந்து ஓடிவிடலாம், வேற இடம் போய்விடலாம், வேற வாழ்க்கைக்கு போய்விடலாம், வேற ஆசிரமத்துக்கு போய்விடலாம், தர்மத்தையே மாற்றிக்கொண்டு விடலாம், அல்லது இறந்து விடலாம்.
அல்லது சதாசிரவத்தாலும் மற்றவர்களை நாம் காயப்படுத்தலாம். இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு நாம் சென்றோம் ஆனால் அது எல்லாமே அடிப்படையிலே எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் என்று ஆராய்ந்து பார்த்தால் உதர நிமித்தம், ஒரு ஜான் வயிற்றுக்காக, வயிற்று குழப்புக்காகத்தான் இவைகள் அனைத்தும் செய்யப்படுகிறது. அது பதவி சண்டையாக இருந்தாலும் சரி, புகழாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இந்த விஷயத்திலிருந்து என்னுடைய மனதை நான் முழுமையாக விடுவித்துக் கொள்ள வேண்டுமா? மதங்கள் சொல்லுகின்ற அல்லது விசேஷ தர்மங்கள் சொல்லுகின்ற விஷயத்தை நான் பின்பற்றுதல் என்பதை விட அதை பின்பற்றுவதற்கு முன்பாக, அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பாக முழுமையாக என்னை நான் தயார் செய்து கொண்டு விட்டு அந்த இடத்துக்கு போனால் அது எனக்கு மேன்மையை கொடுக்கும். இல்லாது போனால் என்னாகும்? பஷ்யன்னபீச்சன பஷ்யதி மூலா. உண்மையை பார்த்து கொண்டிருந்த போதும் கூட இவர்கள் பார்க்காமலேதான் இருக்கிறார்கள். அப்ப அந்த ஞானம் இவர்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்கவில்லை, எந்த அனுபவத்தையும் அவர்களுக்கு கொடுக்காது. அதனால்தான் இங்கே நமக்கு அடுத்த பாடல்ல உனக்கு எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய காலத்திலேயே ஆசிரம தர்மத்தை மாற்றிக்கொண்டு விட்டாய், அறிவை பெற்று விட்டாய், உனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, இப்பொழுதாவது உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படு, இன்னும் பொருளுக்கு பின்னாடி போகாதே என்று இந்த பாடல்ல சொல்லுகிறார். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் குண்டம் விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம் ததபி ந முஞ்சதி ஆஷா பிண்டம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே கோவிந்தம் பஜ மூடமதே. உடல் முழுமையாக செயலற்று போய்விட்டது. இந்திரியங்கள் எல்லாம் தன்னுடைய வீரியத்தை இழந்து விட்டன. இந்திரியங்கள் முன்பு போல் வீரியத்துடன் இல்லை, பலத்துடன் இல்லை. உடல் தளர்ந்து விட்டது. நடந்து கொண்டு போவதற்கு கூட நான் இன்னொரு பொருளுடைய உதவியை நாட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றேன். இந்திரியங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை அனுபவிப்பதற்கு அதற்கும் கருவிகள் தேவைப்படுகிறது. கண்ணுக்கு கண்ணாடியாக இருக்கட்டும், காதுக்கு காது கருவியாக இருக்கட்டும், அனைத்திற்கும் நான் வெளி உலகத்தினுடைய பொருளை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுகிறேன். பற்கள் போய்விட்டது, வேறொரு அதே போன்றதொரு பற்களை வைத்துக் கொள்கின்றேன். இது எல்லாம் இருக்கிறது. அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம். இதெல்லாத்தையும் சொல்லிட்டார். விருத்தஹா வயோதிகத்தன்மை வந்துவிட்டது. விருத்தஹா யாதி வயோதிகத்தை அடைந்து விட்டான். அதனால என்ன கிரஹீத்வா தண்டம் கிரஹீத்வா, கையிலே தண்டத்தை பிடித்துக் கொண்டு. எதனால வந்தது? அங்கம் உடல், அங்கம் கலிதம் உடல் தளர்ந்து விட்டது. முண்டம் பலிதம் தலை மயிரெல்லாம் நிறைத்து விட்டன. முண்டம் பலிதம் முடியே இல்லாமல் போய்விட்டது, நரைப்பும் போய்விட்டது. துண்டம் வாயானது, வாயில் இருக்கின்ற பற்கள் துண்டம் தசன விஹீனம், வாயில் இருக்கக்கூடிய பற்கள் எல்லாம் விஹீனம் இல்லாமல் போய்விட்டன. அங்கம் கலிதம்
முண்டம் பலிதம் துண்டம் தசன விஹீனம் ஜாதம். இதெல்லாம் கண்கூடாக நாம் பார்க்கிறோம். விருத்தகா தண்டம் கிரகித்வா, வயோதிகத்தன்மை அடைந்திருக்கக்கூடிய மனிதன் தண்டம் கிரகித்வா, கையிலே குச்சியை பிடித்துக் கொண்டு நடக்கின்றான். எழுந்தும் கூட ததபி ஆஷா பிண்டம் நமுஞ்சதி. ஆஷா பிண்டம், ஆசை என்னும் பொருள், அதிலிருந்து மனமானது முஞ்சதி, விடுபடுவதற்கு இவன் தயாராகவே இல்லை. இப்பேற்பட்ட தர்மம் உடைய மக்கள் எந்த ஆசிரமத்திலே இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய பொருள்களின் வாழ் கொண்ட ஆசைகள் போகவில்லை என்றால் அவர்கள் ஆசிரம தர்மத்தை மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் மனதிலே உண்மையை பற்றின அனுபவங்கள், அது கொடுக்கக்கூடிய அந்த ஞான தெளிவு, அமைதி, ஆனந்தம் இவர்களுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. அதனால இப்பேற்பட்டவர்கள் என்ன சொல்லுகின்றோம், இன்னும் எல்லாம் போயும் இன்னும் நான் இதெல்லாம் அனுபவிக்காமல் இருக்கின்றேனே, கிடைக்காமல் இருக்கின்றதே என்று ஏக்கத்துடனேயே நம்முடைய வாழ்க்கை போவதை நாம் அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் குண்டம் விருத்தோ யாதி கிரகீத்வா தண்டம் ததபி ந முஞ்சதி ஆஷா. அடுத்த பாடலும் இதே கருத்துதான் வருகிறது. விஷயத்தை சொல்லி மறுபடியும் இதே கருத்தை ஞாபகப்படுத்துகிறார். 16வது பாடல். அக்ரே வக்னிஹி ப்ருஷ்டே பானு ராத்ரௌ சுபுக சமர்பித கரதல பிக்ஷ तदपि न मुञ्चत्याशा पाशः भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दम् भज मूढमते गोविन्दम् भज मूढमते. கடுமையாக உடலை போட்டு வருத்துகிறான். கடும் தபஸ் பண்ணுகிறது. விரதங்கள் இருப்பது, பூஜைகள் செய்வது, கடுமையாக தவம் இயற்றுவது, அக்னி குண்டத்திலே இறங்குவது, தன்னை சுற்றி அக்னியை வளர்த்துக் கொண்டு அக்னிக்கு நடுவிலே இருப்பது,
हरिओम स्वामी जी. Swamiji, you are on mute. Audio வர மாட்டேங்குது. சுவாமிஜி நீங்க பேசுறது கேட்கல. மியூட்ல பாருங்க. ஸ்பீக்கர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. ஹரிஓம் சுவாமிஜி கேக்கல. சுவாமிஜி கேட்கல கேட்கல. அக்ரே வஹ்னிஹி பிருஷ்டே பானுஹு. அக்ரே என்றால் முன்பு, வஹ்னிஹி என்றால் நெருப்பை மூட்டிக்கொண்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்புக்கு பக்கத்திலே அல்லது சுற்றி நெருப்பு இருக்கிறது. தன்னை சுற்றி நெருப்பை மூட்டிக்கொண்டு நெருப்புக்கு நடுவிலே அமர்ந்திருக்கின்றார். எப்பொழுது என்றால் தலைக்கு மேலே சூரியனுடைய வெக்கை அதிகமாக இருக்கு. சுற்றி எங்கு பார்த்தாலும் வெப்பத்தினுடைய உஷ்ணம். ஆனால் தன்னை சுற்றி நெருப்பை மூட்டிக்கொண்டு அதற்கு நடுவிலே அமர்ந்திருக்கின்றான். கோரமான அக்ரே வஹ்னிஹி பிருஷ்டே பானு. தனக்கு தலைக்கு மேலே சூரிய பகவான் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உஷ்ணம் வேற இருக்கிறது. இருந்தும் கூட ராத்திரவு இரவு நேரத்திலே சுபுக சமர்ப்பித்த ஜானு, இரவு நேரத்திலே கடும் குளிரிலே தன்னுடைய இரண்டு கைகளையும் முகவாட்டத்திலே வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்றான். ராத்திரவு சுபுக சமர்ப்பித்த ஜானு. இவ்வளவு கடினமாக யோக அபியாசம் செய்து கடினமாக தவம் இயற்றி உடலை போட்டு வருத்தி எடுத்தும் கூட கரதல பிக்ஷா. சரி, இவன் எதற்காக செய்யறான்? நிறைய பெரிதாக எதுவும் தேவையில்லை. எப்படி வாழ்கிறானா? கரதல பிக்ஷா, கையிலே பிக்ஷை எடுத்து சாப்பிடுகிறான். இவனுக்கு என்று இருப்பிடம் இல்லை, இவனுக்கு என்று சொந்தங்கள் இல்லை, இவனுக்கு என்று சேர்த்துக் கொள்ள எதுவும் இல்லை. இருந்தும் கரதல பிக்ஷகா, கையிலே பிக்ஷை எடுத்து வாழ். தருதல வாசா, தருகு என்றால் மரம், தருதல வாசா மரத்துக்கு அடியிலே வாசம் செய்கின்றான். அல்லது ஆலயத்துக்கு உள்ளே சென்று வாசம் செய்கின்றான். தருதல வாசா, தருதல பிக்ஷா, தருதல வாசா. ததபின முஞ்சதி ஆஷா பாஷா. இப்படி இருந்தும் கூட இப்பேற்பட்டவர்களை உலகத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? கடும் தவம் ஏற்றுகிறார், எல்லாவற்றையும் திறந்திருக்கிறார், கௌபீனத்தை உடுத்திக் கொண்டிருக்கிறார், வசிப்பதற்கு வீடு கூட இல்லை, பிக்ஷை எடுத்து சாப்பிடுகிறார். இவ்வளவு இருந்தும் இப்பேற்பட்டவர் ஆசையை துறக்காது போனால், ஆசையை விடாது போனால், ந முஞ்சதி ஆஷா பாஷா. ஆசை என்று சொல்லக்கூடிய பாச கயிற்றினால் கட்டப்பட்டவர்கள் அந்த பாச கயிற்றிலிருந்து ந முஞ்சதி விடுபடுவது இல்லை. அப்படி இருந்தும் ததப்பி அப்படி இருந்தும் அப்ப செல்வங்களின்பால் இருக்கக்கூடிய அந்த மோகம் எவ்வளவு கடினமான விரதங்களை தவங்களை மேற்கொண்டாலும் அது கொடுக்கக்கூடிய அந்த மோகம் என்னை விட்டு போக வேண்டுமானால் செல்வங்களை நான் கையாளக்கூடாது என்றோ
அன்றாட தேவைக்காக செல்வங்களை உபயோகப்படுத்தக்கூடாது என்றோ, நிறைய காரியங்களுக்காக செல்வத்தை நான் பயன்படுத்தக்கூடாது என்றோ அர்த்தம் அல்ல. என்னால் ஒரு இறைவனுக்கு நான் வெளிமுகமாக உபாசனை செய்கின்ற நேரத்தை ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் எனக்கு 10 ரூபாய் தேவைப்படுகிறது. செல்வங்களை நான் சார்ந்து சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது என்றால் அதற்காக நான் செல்வத்தை நாடாமல் இருக்க முடியாது. ஆனால் இங்கு என்ன சொல்ல வருகிறார்? அடிப்படையாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ செல்வத்தை சார்ந்து, செல்வம்தான் என்னுடைய தெய்வம், செல்வத்தை கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கை நிறைவடையும் என்கின்ற எண்ணம் இருந்தது என்றால் இப்பேற்பட்டவர்கள் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், எந்த காரியத்தை பண்ணி கொண்டிருந்தாலும், எவ்வளவு கடுமையான தவங்கள் இயற்றினால் என்ன, எவ்வளவு கடுமையான விரதங்கள் இருந்தால் என்ன, இப்பேற்பட்டவர்களால் ஆசை என்று சொல்லக்கூடிய பந்தத்திலிருந்து விடுபட முடியாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் அந்த அர்த்தத்தை நாடுவதனுடைய தோஷங்களை எல்லாம் தான் மனதில் சுமந்து கொண்டிருப்பார்களே தவிர அமைதியாக இவர்களால் ஆனந்தத்தை பெறுதல் என்பது முடியாது. அமைதியாக இறைவனை தியானித்தல் என்பது முடியாது. அப்ப இதெல்லாம் பண்ண வேண்டாமா? ஆசிரம தர்மத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாமா? படிப்படியாக விரதங்கள் இருக்க வேண்டாமா? பூஜைகள் செய்ய வேண்டாமா? உபாசனை செய்ய வேண்டாமா? தவம் இயற்ற வேண்டாமா? யஜ்ஞங்கள் பண்ண வேண்டாமா என்றால் எல்லாம் செய்யும். இதெல்லாம் சாதனங்கள். ஆனால் இதெல்லாம் எதற்கு என்றால் என்னுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கு என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக நான் உயர்வதற்கு இவைகளெல்லாம் எனக்கு உதவியாக இருக்கும். ஆனா இதெல்லாம் செய்வதனாலே எனக்கு எல்லாம் நன்மை கிடைத்துவிடும் என்றால் இதை செய்வதனாலே எனக்கு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நிகழ்ந்து விடாது. காரணம் என்ன? அடிப்படையாக நான் மனதில் இருக்கின்ற ஆசைகளை விடாதவர். செல்வங்கள் எனக்கு கடைசியில என்ன செய்கிறது? செல்வத்தின்பால் கொண்ட ஆசை என்ன பண்ணுகிறது என்னை? நாம் ஏற்கனவே போன வாரம் பார்த்த இதிலே 12, 13 லட்சணங்கள் பார்த்தோம் அல்லவா? அதுல ஒரு லட்சணம் என்னை திரும்ப 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 பொருள்களிடத்திலே என்னை பந்தப்பட வைக்கிறது, அதிருப்தியை கொண்டு வருகிறது, துன்பத்திலிருந்து என்னை விடுவிப்பதாக இல்லை, பயத்தை கொண்டு வருகிறது. இந்த உணர்வுகளிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் எனக்கு ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கிறது. இந்த வஸ்துக்களின்பால் இருக்கக்கூடிய தோஷத்தை எல்லாம் முழுமையாக நான் ஆராய்ந்து பார்த்துவிட்டு செல்வங்களின்பால் நான் வைக்கக்கூடிய ஆசையை எடுத்து அந்த ஆசையை நான் என்ன பண்ண வேண்டும்? உயர்ந்த பொருள்களின்பால், மாறாத பொருள்களின்பால் அந்த ஆசையை நான் எடுக்கிறேன். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லிவிட்டார், உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். பொருளுக்கு என்ன தர்மம் அப்படின்னா, பொருள்ங்கிறத உடைமைன்னு சொல்றாங்க. பொருள் செல்வம் அது என்ன ஆகுண்டானா நில்லாது நீங்கிவிடும். அது நம்மை விட்டு நிற்காது, நம்மை விட்டு நீங்கிவிடும். எது நம்மை விட்டு நீங்காது? உள்ளம். உள்ளம் உடைமை. உள்ளம் என்பது செல்வம், பெரும் செல்வம். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய உள்ளம் தான் பெரும் செல்வம். அந்த உள்ளத்தை நான் எப்படி வைத்துக் கொள்ள, எதை இந்த உள்ளத்திற்கு கொடுத்து அந்த உள்ளம் எதை பற்றி பிடித்துக் கொள்ள நான் வைக்கப் போகின்றேன், அந்த விஷயத்தை தான் இங்கே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். முதல்ல என்ன பண்ணிட்டார்? இந்த விஷயங்களுடைய தோஷத்தை எல்லாம் கொடுத்த ஆதிசங்கர பகவத்பாதால் இவ்வளவு தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அர்த்தத்துக்கு பின்னாடி செல்வதை நிறுத்திக் கொண்டு இந்த அர்த்தத்துக்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இறைவனிடம் ஏன் உன்னுடைய மனம் போகக்கூடாது? ஏன் உன்னுடைய மனம் போகக்கூடாது?
ஒருவேளை நீ இந்த மாதிரி போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாயானால் முதல்ல உன்னுடைய மனதில் இருந்து இதை எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறார். தோஷங்களை எல்லாம் காமித்த அர்த்தத்தின்பால் இந்த தோஷங்களை எல்லாம் காமித்த குரு இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதை விட்டு போக வேண்டுமானால் இதையெல்லாம் உன்னுடைய மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு உன்னுடைய மனதிலே நல்லவற்றை விளைவித்து. அது என்ன? 26வது பாடல்ல எதையெல்லாம் உன்னுடைய மனதிலிருந்து நீ விட வேண்டும் சொல்ற. பாருங்கள், 26வது பாடல். காமம், குரோதம், லோபம், மோகம் த்யக்த்வாத்மானம் பஷ்யதே சோகம் ஆத்ம ஞான விஹீனா மூடா தே பச்யந்தே நரக நிகூடா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. தியக்த்வா துறந்து விடு, உன் மனதிலிருந்து இவற்றையெல்லாம் விட்டு விடு. எதை? காமம், குரோதம், லோபம், மோகம். காமம் ஆசை, குரோதம் காமத்திலிருந்து வருகின்ற உணர்வு கோபம், குரோதம். குரோதத்திலிருந்து வருகின்ற உணர்வு லோபம், லோபத்திலிருந்து வருகின்ற உணர்வு. இந்த நான்கையும் காமம், குரோதம், லோபம், மோகம், இந்த ரெண்டையும் சேர்த்துக் கொள்ளலாம். மதம், மாத்சரியம், கர்வம், பொறாமை, இவைகள் எல்லாவற்றையும் தியக்த்வா மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு, இவைகள் எல்லாம் இருந்து விட்டு போகட்டுமே. உங்களுக்கு என்ன வந்தது என்றால், ஒவ்வொன்றும் எனக்கு தடை. இந்த உணர்வுகள் என்னுடைய மனதில் இருக்கின்ற வரைக்கும் அது என்னை அமைதியாக ஆனந்தமாக இருக்க விடாது. ஆகையினாலே இவற்றை துறந்து விட்டு என்ன செய்ய வேண்டுமா? ஆத்மானம் பாவயே சோகம் ஆத்மானம் பாவயே. பஷ்யதி சோகங்கிற பாவயே அல்லது பஷ்யதி. பஷ்யே சஹா அகம், அவனே நான் என்று பாவயே எண்ணிக்கொண்டே இரு. எங்கே? ஆத்மானம், உன்னுடைய மனதில். உன்னுடைய மனதில் அந்த ஆத்மாதான் நான் என்று உன்னுடைய சொரூபத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இரு, எண்ணிக்கொண்டே இரு. சரி, அவ்வாறு எண்ணாது போனால் ஆத்ம ஞான விஹீனாக, அவ்வாறு தன்னை பற்றின ஞானம் இல்லாத ஒருவனுக்கு போனால் ஆத்ம ஞான விஹீனா, தன்னை பற்றின ஞானம் ஒருவனுக்கு இல்லாது போனால் தே அவர்கள் மூடாக, அவர்கள்தான் உண்மையிலேயே முட்டார்கள். முதல் பாடல் என்ன ஆரம்பித்தார்? நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே மூடமதேன்னு ஆரம்பித்தார். கோவிந்தம் பஜ மூடமதே. யார் அந்த மூடன் என்றால் தன்னை பற்றின ஆத்ம ஞான விஹீனஹா. விஹீனஹா என்றால் இல்லாதவன், ஆத்ம ஞானம் என்றால் தன்னை பற்றின ஞானம் இல்லாதவன். மூடாகா, அவர்கள் எப்படி வாழ்கிறார்களாம்? தன்னை பற்றின ஞானம் இல்லாது போனால் ஒரு தவறும் இல்லை, ஒரு குழப்பமும் இல்லை. நமக்கு எத்தனையோ பொருளை பற்றின அறியாமை இருக்கிறது, அதனால நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்காங்க? ஒரு கஷ்டமும் இல்லை. அதே போல நமக்கு நம்மை பற்றின ஞானம் இல்லை என்றால் ஒரு குழப்பமும் இல்லை.
மிருகங்களுக்கு தான் யார் என்று தெரியாததுனால நிம்மதியா வாழ்கிறார். அதே போல் நம்மை பற்றின ஞானம் இல்லாதவோர் வாழ்ந்து விட்டு போகலாம் நிம்மதியாக. ஆனால் நம்மை பற்றின ஞானம் இல்லை என்று நாம் விட்டு விடுவது இல்லை, நம்மை நாம் தவறாக புரிந்து கொண்டு விடுகிறோம். அதுதான் தோஷம், அதுதான் எல்லா பழக்கத்திலும். நம்மை நாம் தெரிந்து கொள்ளாது போய்விட்டால், நம்மை நாம் அறிந்து கொள்ளாது போனால் நிம்மதியா வாழ்ந்து போலாம். ஆனால் நம்மை நாம் தவறாக புரிந்து கொண்டு நான் பந்தப்பட்டவன், நான் சம்சாரி, நான் துக்கி, ஆயினாலே இதிலிருந்து நான் விடுபட்டாக வேண்டும், எனக்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றது, இதையெல்லாம் நான் தான் செய்தாக வேண்டும், நான் ஒரு அப்பா, நான் ஒரு அம்மா, நான் ஒரு கணவன், நான் ஒரு மனைவி, நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு பிரம்மச்சாரி, நான் இந்தந்த கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று என்னை பற்றின தவறான மதிப்பீடு எனக்கு விதவிதமான தர்மங்களை எல்லாம் கொண்டு வருகிறது. அதுதான் இங்கே ஒரு பெரிய மோகத்திற்கு காரணமாக இருக்கும். இந்த தவறான மதிப்பீடு தான் நம்ம எங்கே கொண்டு தள்ளுகிறதா? நரக நிகூடாஹ பச்யந்தே. இப்பேற்பட்ட மூடர்கள் தனக்குத்தானே ஒரு உலகத்தை தோற்றுவித்துக் கொண்டு அந்த உலகத்திலே விதவிதமான அனுபவங்களை சமைத்து சாப்பிடுகிறார்கள். பச்யந்தே, சாப்பிடுகிறார்கள் அல்லது அனுபவத்தை அனுபவித்து அதன் மூலமாக துன்பப்படுகிறார்கள். பச்சத்தை என்றால் சமைக்க. தனக்குத்தானே தனக்குத்தானே அனுபவங்களை உற்பத்தி பண்ணிக்கொண்டு அதை தானே அனுபவிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். எங்கே இருந்து கொண்டு? மூடாகா நரக நிகூடாகா, நரகத்திலே, நரக நிகூடா, நரகம் என்று சொல்லக்கூடிய கொடூரமான தனிமையான இடத்தில் இருந்து கொண்டு தனக்குத்தானே விதவிதமான துன்பகரமான அனுபவத்தை உற்பத்தி செய்து கொண்டு அந்த அனுபவத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. யாரால் விடுபட வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. உயர்வான வாழ்க்கையை நோக்கி வருவதற்கு விருப்பம் இல்லை. உயர்வான விஷயத்தை சிந்திப்பதற்கும் நேரமில்லை. காரணம் என்ன? தனக்குத்தானே சமைத்துக் கொண்ட உலகத்துக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு என்ன முடிவு பண்ணி விடுகிறார்கள் என்றால், உலகமே துன்பமயமானது, இந்த உலகத்துல இன்பமே கிடையாது, என்னுடைய அனுபவம் அது என்று தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. அந்த நரகத்திலே இவர்கள் வாழ்கிறார். காரணம் எது? யார் காரணம்? காமம், குரோதம், லோபம், மோகம். இதையெல்லாம் மனதிலிருந்து விடாத வரை, தன்னை பற்றின ஞானம் ஏற்படாமல் தன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற வரை ஏற்பட்டவர்களுக்கு நரகம் என்பது வேறெங்கோ இல்லை. நரகம் என்பது வெளியிலிருந்தும் வருவது இல்லை. நரக அனுபவங்கள் என்பது யாரும் கொடுப்பது இல்லை. தன்னுடைய அறிவே இந்த நரகம் என்கின்ற அனுபவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் உலகத்தை நான் மாற்ற வேண்டாம், அனுபவங்களை மாற்ற வேண்டாம், எந்த ஒன்றையும் நான் துறக்கவும் வேண்டாம், எந்த ஒன்றையும் நான் விட்டு ஓடவும் வேண்டாம். என்னதான் பண்ணணும்னா, என்னுடைய மனதை நான் மாற்றிவிட்டால், இந்த மனதை மாற்றுவதற்கு முதல் படியாக என்ன செய்தார்? அர்த்தத்தில் இருக்கின்ற தோஷங்களை எல்லாம் காமித்த குரு அதிலிருந்து முழு வைராக்கியத்தை பெற்றவனாய் இப்பொழுது மனம் விஷயங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு வைராக்கியத்துடன் உள்முகமாக வருகிறது. உள்முகமாக வந்திருக்கின்ற மனதிற்கு என்ன செய்ய வேண்டுமா? இந்த உயர்வான விஷயத்தை உள்ளுக்குள்ளே மனதிலே நிறைத்து விடு அப்படிங்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, மனதுக்கு நாம் எத்தனையோ பிறவிகள் இந்த உலகத்தினுடைய பொருள்களை காமித்து 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 அந்த அனுபவத்தை எல்லாம் கொடுத்து அதிலேயே ஊறி போன மனது திடீரென்று நாம் இந்த அறிவை கொடுத்து இதெல்லாம் தோஷமுடையது, உனக்கு நன்மையை கொடுக்காது, பந்தப்படுத்தும், உனக்கு அரிய செல்வத்தினுடைய இழப்பை கொண்டு வரும், இதுல ஒரு ரசமும் இல்லை
அதனால இதிலிருந்து விட்டு விட்டு வா என்று நான் கூட்டும் போது மனம் ஒருவேளை ஏற்றுக்கொண்டு வரலாம். அவ்வாறு வந்ததற்கு பிறகு மனம் நம்மிடம் கேட்கிறது, ஏதாவது எனக்கு பிடித்துக் கொள்வதற்கு பொருளை கொடு. இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு இவ்வளவு பொருளை கொடுத்தாய், பிடித்துக் கொண்டே இப்போது ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கிறாயே, நீ எனக்கு உயர்வான பொருளை கொடுக்க போகிறாயா அல்லது நான் மீண்டும் அதே பொருளை நோக்கி ஓடு? கஷ்டப்பட்டு நான் விஷயங்களிலிருந்து விஷய தோஷத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த என்னுடைய மனதை அப்படியே நான் விட்டுவிட்டால் மீண்டும் அது வேகமாக உலகத்தை நோக்கி விஷயத்தை நோக்கி ஓடும். அது வேண்டாம் என்றால் என்ன செய்ய சொல்கிறார்? 2வது வரியிலே 2வது பாடல்ல 2வது வரி, குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணா. இப்ப நாம் 2வது பாடலுக்கு வருகிறோம். இவ்வளவு நேரம் முதல் வரியில இருந்தோம், அதற்கு உண்டான விஷயங்களை எல்லாம் சிந்தித்தோம், தோஷங்களை எல்லாம் சொல்லி அதிலிருந்து முழுமையாக என்னை விடுவித்த குரு விஷய தோஷத்தை ஆராய்ந்ததுனால எனக்கு என்ன பலன்? வைராக்கியம் வருகிறது. அந்த வைராக்கியத்தோட கூடியவனாய், மன தூய்மையோட கூடியவனாய் நான் உள்முகமாக திரும்புகிறேன். உள்முகமாக திரும்பி இருக்கக்கூடிய எனக்கு மனதுக்கு உயர்ந்த பொருளை கொடுக்குமா? சத் புத்தின் குரு. சத் புத்தி, நல்ல அறிவை. சத் என்றால் உண்மையான, புனிதமான, மேலான அறிவை. குரு, மனதிற்கு செய்வாயா? மனசி குரு, மனதிற்கு கொடு, மனதுக்கு செய்து கொள். நல்ல அறிவை மனதிற்கு கொடுப்பாயாக. இப்பேற்பட்ட மனது வித்ருஷ்ணா. முதல் வரியில் என்ன சொன்னார்? தன ஆகம கிருஷ்ணா. இப்ப என்ன போட்டார்? கிருஷ்ணாக்கு முன்னாடி வித்ருஷ்ணா, ஆசை இல்லாத, பேராசை இல்லாத மனதில். குரங்குக்கு நாம ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருளை பிடித்துக் கொள்கிறது. இப்ப அந்த பொருளை அந்த குரங்கிடத்திலிருந்து நாம் வாங்க வேண்டுமானால் வேற ஒரு பொருளை கொடுக்காமல் இந்த பொருளை வாங்கினால் அதுக்கு கோபம் வருகிறது. தன்னுடைய கோபத்தை முழுமையாக நம்மிடம் காட்டும். இப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை அது விட்டு விட வேண்டும் என்று சொன்னால் வேறு ஒரு பொருளை கொடுத்து விட்டால் போதும். அந்த பொருளை விட்டு விட்டு நாம் கொடுக்க பொருளை பிடித்துக் கொள்கிறோம். அதே போலதான் குரங்கு போன்று இருக்கின்ற மனதிற்கு இது நாள் வரை நான் உலகத்தினுடைய பொருள்களை காமித்தே, இதுதான் உயர்வானதை பிடித்துக்கொள், இதுதான் உனக்கு நிறைவை கொடுக்கும், உனக்கு பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும் என்று பிடித்துக் கொள்ள சொன்னேன். இப்போது இதெல்லாம் உனக்கு நிறைவை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது, ஆனந்தத்தை கொடுக்காது, அமைதியை கொடுக்காது என்று சொல்லி நான் மீட்டு எடுத்த மனதிற்கு மனம் கேட்கிறது, எல்லாவற்றையும் என்னை பறித்து விட்டாயே, எதை கொடுக்க போகிறாய்? அந்த மனதிற்கு நான் எதை கொடுக்கணுமா? சத் புத்திம் வித்ருஷ்ணா மனசி குரு. ஆசை இல்லாத, பேராசை இல்லாத மனசி, மனதிடத்தில் சத் புத்திம் குரு, நல்ல அறிவை, நல்ல அறிவை கொடுப்பாயாக. பாகவதத்திலே நல்ல அறிவை மனதுக்கு கொடு என்று வருகின்ற நேரத்திலே இந்த 13 குணங்களை பாகவத தர்மத்திலே சொல்லுகிறார்கள் சுக மகரிஷி பரீட்சித்து. இந்த 13 தர்மங்களையும் மனதிற்கு நான் கொடு. இந்த 13 ஒவ்வொன்றும் எடுத்தும் விரிவாக ஆராய வேண்டிய தலைப்பு. நான் அதை ஆராயப் போவது இல்லை, உங்களிடத்திலே நான் போட்டு விடுகின்றேன். காரணம் சத்புத்தி, நல்ல அறிவை மனதிற்கு கொடுன்னு சொல்லிட்டார். எந்த அறிவை மனதிற்கு கொடுப்பது? எந்த ஞானத்தை மனதிற்கு கொடுப்பது? இந்த குணங்களை ஏன் அறிவு ஞானம் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த குணங்கள் எல்லாம் வந்தது என்றால் அது ஞானத்திற்கு என்னை அழைத்துக் கொண்டு, உண்மையான ஞானத்திற்கு என்னை அழைத்துக் கொண்டு போகின்ற சாதனமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த 13 குணங்களும் இங்கே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானம் என்ன
முதல் ஞானம் ஸ்ரத்தா, நம்பிக்கை. இரண்டாவது மைத்ரி, மைத்ரி நட்பு. மூன்றாவது தயா, காருண்யம். நான்காவது சாந்தி, சாந்தி அமைதி. ஐந்தாவது துஷ்டிகி, சந்தோஷம். ஆறாவது புஷ்டிகி, போஷாக். ஏழாவது கிரியா, யோகம். எட்டாவது உன்னதி, மேலான எண்ணங்கள். ஒன்பதாவது புத்தி, நல்ல அறிவு. பத்தாவது மேதா, நல்ல நினைவு ஆற்றல். 11வது திதிக்ஷா, பொறுமை. 12வது த்ரீஹி, நாணம், அச்சம், மடம், நாணம், வெட்கம். 13வது மூர்த்தி, ஈஸ்வர ஆராதனா, மூர்த்தி ஆராதனா. இந்த 13ம் தர்மங்கள், மனதிலே இருக்க வேண்டிய தர்மங்கள் என்று சொல்கின்றது பாகவதம். ஸ்ரத்தா, மைத்ரி, தயா, சாந்தி, துஷ்டி, புஷ்டி, கிரியா, உன்னதி, புத்தி, மேதா, திதிக்ஷா, த்ரீஹி, மூர்த்தி. இவைகள் அனைத்தும் என்னுடைய மனதிலே, எந்த மனம்? வித்ருஷ்ணா மனசி, ஆசை இல்லாத மனதில் சத்புத்தி. இந்த சத்புத்தியை நான் மனதிலே வைத்துக் கொள்ளுதல், நிரப்புதல். இவைகளெல்லாம் செஞ்சா என்ன ஆகும்? இந்த குணங்கள் என்னை ஞானத்திற்கு, உண்மையான ஆத்ம ஞானத்திற்கு என்னை அழைத்துக் கொண்டு போகக்கூடிய சாதனங்களாக இருக்கு. சத்துவ குணத்திற்கு நான் முயற்சி எடுத்து வந்து அந்த சத்துவ குணத்திலே இந்த 13 குணங்களையும் நான் தக்க வைத்துக் கொண்டால் அந்த குணங்கள் என்னை கோவிந்தனிடத்திலே அழைத்துக் கொண்டு போய் உண்மையான ஞானத்தை பெற வைத்து அந்த அனுபவத்தை அனுபவிப்பதற்கு சாதனமாக இவை அமைகிறது. ஆகையினாலே நல்ல புத்தியை மனதில். இதெல்லாம் கேட்டதற்கு பிறகு நம்முடைய மனசிலே கட்டாயம் ஒரு கேள்வி எழுந்தாக வேண்டும். அதுவும் இந்த பாடலின் மூலமாக, முதல் பதத்தின் மூலமாக நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி எழுந்தே தீரும், எழுந்தாக வேண்டும். இவ்வளவு விஷயங்களை நாம் பார்த்த பிறகும் கூட மனசுல ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி என்றால், செல்வத்திற்கு பின்னாடி போகாதே, ஞானத்தை மனதிலே தக்க வைத்துக் கொள் என்று சொல்கிறீர்களே, செல்வம் வேண்டாமா? வாழ்வதற்கு செல்வம் தேவையில்லையா? இப்ப செல்வத்தை சம்பாதிக்கவே கூடாதா? செல்வத்தை நாடி நாங்கள் போகக்கூடாதா என்றால், 3வது வரி 4வது வரி அதற்கு விடையாக அமைகிறது. ரொம்ப அனுபவபூர்வமாக பேசுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். 3வது வரி என்ன? எல் லபசே நிஜ கர்ம உபாத்தம். எல் லபசே நிஜ கர்ம உபாத்தம். யத் வித்தம். எல் லபசே நிஜ கர்ம உபாத்தம் வித்தம். யத் வித்தம், அது வரைக்கும் சேர்த்து. வித்தம், யத் வித்தம், எந்த ஒரு செல்வத்தை, எந்த ஒரு பொருளை, வித்தம் என்பதற்கு நம்ம விளக்கம் பார்க்கணும். நம்மால் முயன்று பெறப்படுகின்ற, முயற்சி எடுத்து உழைத்து பெறுகின்ற செல்வம் வித்தம். மூதாதையர்கள் கொடுத்த சொத்து அல்ல, அப்பா அம்மா கொடுத்த சொத்து அல்ல, உறவுகள் கொடுத்த சொத்து அல்ல. நாம முயன்று கடினமாக உழைத்து பெற்ற செல்வம் வித்தம். யத் வித்தம், அந்த செல்வத்தை, அந்த பொருளை நமக்கு வருமா? அந்த பொருள் நம்மால் உழைத்து பெறப்படுகின்ற பொருள். எப்படி உழைக்கிறோம்? இங்க சொல்லுகிறார், நிஜ கர்ம
உபாதம். கர்ம உபாதம். நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனை முன்னிட்டுக் கொண்டு நிஜ கர்மா. உபாதம் என்றால் அடையப்பட்ட உபாதம். அதனால்தான் நீங்க சங்கல்பத்துல பாத்தீங்கன்னா அது வரும். மம உபாத. உபாத என்றால் அடையப்பட்ட, என்னால் அடையப்பட்ட. இப்ப என்னால் அடையப்பட்டது என்றால் எதை கொண்டு அடைகின்றேன்? கர்ம உபாதம். புண்ணிய கர்மா, பாப கர்மா. புண்ணிய பலன், பாப பலன். நிஜ என்னுடைய தர்மத்துக்கு ஏற்ப உண்டான புண்ணிய பலன், பாப பலன். புண்ணிய கர்மம், பாப கர்மம். இதன் மூலமாக என்னால் அடையப்பட்ட செல்வம் எதுவோ அதை கொண்டு தேன வித்தம் வினோதய சித்தம். அந்த செல்வத்தை கொண்டு உன்னுடைய மனதை சித்தம் வினோதய, உன்னுடைய மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள். மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள். சிந்திக்க வேண்டிய பாடல், சிந்திக்க வேண்டிய வரி சாயங்காலம் சிந்திக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.